மாணவிகளே, நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டிய தலைப்பு அலுவலக மேலாளரின் கடமைகள் மற்றும் பணிகள். மாணவிகளே, இது ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 10 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கிளாஸில் நீ ஒரு கொஸ்டினுமே நீ ஒமிட் பண்ணி படிக்க முடியாது. தெளிவாக படி. அலுவலக மேலாளரின் கடமைகள் மற்றும் பணிகள் 4 பணிகள் ஹெட்டிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கும். மேலாண்மை பணிகள், அவரது மேற்பார்வை பணிகள், மனிதவள மேலாண்மை பணிகள், நிறுவன மேலாளர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இதை நம்ம ரெண்டாக பிரித்து 2 ஆடியோவாக படிப்போம். ஓகே, மேலாண்மை பணிகளையும் மேற்பார்வை பணிகளையும் பற்றி ஃபஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம். பாருமா, மேலாண்மை பணிகள். மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருக்கோம், மேலாண்மைனாலே பிற நபரிடமிருந்து வேலை செய்யக்கூடிய கலை தான் மேலாண்மை. இந்த மேலாண்மை பணிகள் அப்படின்னு சொல்லும்போது திட்டமிடுதல், கட்டுப்படுத்தல், அதுக்கப்புறம் என்ன சொன்னால் அவங்கள ஒழுங்குபடுத்தல், ஒருங்கிணைத்தல், ஊக்குவித்தல் போன்ற பணியை செய்யக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும். இந்த தலைப்பின் கீழே ஒரு அலுவலக மேலாளர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாகியாக செயல்படுகிறார். இதான் மெயின் பாயிண்டாக எழுதணும். தலைமை நிர்வாகியாக செயல்படுகிறார். அப்போ அந்த தலைமை நிர்வாகி என்கிற தலைப்பின் கீழே 8 வித பணிகளை செய்யணும். சரியா? தலைமை நிர்வாகிங்கிற தலைப்பின் கீழ் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இப்போ என்ன? தலைமை நிர்வாகி. அவர் தான் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இல்லையா? இந்த சூழ்நிலையில் அவர் 8 வித பணியை மேலாண்மை பணியை செய்கிறாரு. பாருமா, ஃபஸ்ட் பாயிண்ட், உன்னுடைய புக்கை இப்போ நீ எடுத்து விரிச்சு வச்சு பாரு. 12வது பக்கத்தில் இருக்கு. ஃபஸ்ட்டில் பார்த்தேன்னு சொன்னால் முன்கூட்டியே திட்டமிடுதல். ஞாபகம் வச்சுக்க, முன்கூட்டியே திட்டமிடுதல். ஒரு நிறுவனத்தினுடைய பணிகள் எத்தனை அளவு இருக்குது, அந்த பணிகளெல்லாம் யாரிடம் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னால் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். முன்கூட்டியே திட்டமிடுதல், பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுதல். செகண்ட் பாயிண்ட், பிற்கால தேவைகளை முன்கூட்டியே கணித்தல். பிற்கால தேவை எப்படி அவர் முன்கூட்டியே கணிக்கணும்? நம்ம திட்டமிடுதல்னாலே எதிர்கால குறித்து முன்னதாக தீர்மானிக்கிறது தான் திட்டமிடுதல். இப்போ பாரு, அப்போ பிற்கால தேவைகளை முன்கூட்டியே கணித்தல்னு சொல்லும்போது ஏற்கனவே அந்த நிறுவனத்தினுடைய அறிக்கைகள், தகவல்லாம் என்ன சொல்லியிருக்கிறோ அதை பேஸ் பண்ணி அதை அவர் கவனத்தில் வைத்து வருங்காலத்திற்காக அவர் முன்கூட்டியே கணிக்க வேண்டும். பணிகளை முன்கூட்டி கணிக்கிறாரு. அறிக்கைகள், தகவலின் அடிப்படையில் பிற்கால தேவைகளை அவர் என்ன செய்கிறார்? முன்கூட்டியே கணிக்கிறார். மூன்றாவதாக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தல். நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துதல்னு சொல்லும்போது பாரு, உற்பத்தி விற்பனைன்னு சொல்கிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில கொள்முதல்ங்கிற ஒரு பணியை எடுத்துக்க. இந்த கொள்முதல்ங்கிறது உற்பத்தி செய்வதற்கு தேவையான கச்சா பொருட்களை வாங்குறது. அப்போ இப்போ எந்த பணி முதல்ல உள்ளாயிரும்? கொள்முதல் பணி முதல்ல, 2வது உற்பத்தி, அடுத்து தான் விற்பனைக்கெல்லாம் போக முடியும். ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அலுவலக பணிகளின் தன்மைக்கு ஏற்ப அவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும். நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தல். 4வதாக பார்த்தோன்னா செயல்பாடுகளை ஒருங்கிணைத்தல் கொடுத்துருக்கோம். இந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லும்போது பாரு, எப்படி ஒருங்கிணைக்கணும்? கொள்முதல் துறையும் உற்பத்தி துறையும், அதே போல் உற்பத்தி துறையும் விற்பனை துறையும் ஒன்று சார்ந்தது. ஒன்று சார்ந்துள்ள துறைகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஒருங்கிணைந்துன்னா ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். அவங்க 2 பேரும் எவ்வளோ உற்பத்தி இருக்குது, உற்பத்தி விலை எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் அவர் விற்பனை செய்ய முடியும். எவ்வளோ சரக்குகள் விற்றுருக்குன்னு சொன்னால் தான் திரும்ப கொள்முதல் பண்ண முடியும். எனவே இதற்கு ஏற்றாற்படி இந்த பல்வேறு துறைகளினுடைய செயல்பாடுகளை அவர் என்ன செய்யணும்? ஒருங்கிணைக்க வேண்டும். ஃபஸ்ட்டில் பார்த்தோம், முன்கூட்டியே பணிகளை அவர் என்ன செய்யணும்? திட்டமிடணும். திட்டமிடப்பட்ட பணிகளை பழைய அறிக்கைகளின்படி பிற்கால தேவைகளை நம்ம முன்கூட்டி கணிக்கிறாரு. அலுவலக நடவடிக்கைகளை அவர் என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். அதுக்கிற அலுவலக துறைகளுடைய செயல்பாடுகளை அவர் என்ன செய்யணும்னா ஒருங்கிணைக்கணும். 5வதாக சொல்லியிருக்கோம், அவர் ஒரு மேலாண்மை அதிகாரிகள் தான் நமக்கு என்ன செய்யணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுப்பாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை செயலாற்றணும். நிறுவனத்திற்கு என்ன கொள்கைகள், நிரல்கள், என்னென்ன டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பணிகளையும் இவர் செயலாற்ற வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். இதுதான் செயலாற்றுதல். செயலாற்றுதல் என்பது செய்து முடிக்க வேண்டும். அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய மேலாண்மை அதிகாரிகளால் ஏற்றப்படும் கொள்கைகளையும் நிரல்களையும் என்ன செய்யணும்? செயலாற்ற வேண்டும். அடுத்த 6வது பாயிண்ட்டு, கொள்கை முடிவுகளை தெரிவிக்கணும்னு கொடுத்துருக்கோம். இந்த கொள்கை முடிவுகள் யாருக்கு தெரிவிக்கணும்னு சொன்னால் பாருமா, இவர் ஒரு நிர்வாக
நிர்வாகியாக கருதப்படுறார், தலைமை நிர்வாகி. இதனால் இவருக்கு தான் ஃபஸ்ட்டில் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தெரியும். இந்த செயல்பாட்டு மேலாளர்கள் என்பது துறை மேலாளர்கள். உற்பத்தி துறையினுடைய மேலாளர் தனியாக இருப்பாங்க, விற்பனை துறையினுடைய மேலாளர் தனியாக இருப்பாங்க, கொள்முதல் துறை மேலாளர் தனியாக இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த செயல்பாட்டு மேலாளர்கள் என்பது துறை மேலாளர்கள். துறை மேலாளர்களுக்கு நிறுவனத்தினுடைய கொள்கைகளையும் முடிவுகளையும் தெரிவிக்க வேண்டும். அடுத்து 7வது பாயிண்ட் பார்த்தேன்னு சொன்னால் புதிய பணிமுறைகள் வச்சுருப்பாங்க. இப்போ சப்போஸ் இந்த உற்பத்தியிலேயே புதிய மெத்தடு, புதிய இயந்திரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்கும். எனவே இந்த புதிய பணிமுறைகளையும் அமைப்புகளை அவர் என்னச்சுன்னா வடிவமைத்து அவற்றை செயல்படுத்தணும். அடுத்து 8வது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கோன்னு சொன்னால் அந்த பணிமுறைகள்லாம் புதிய பணிமுறைகள் அவற்றெல்லாம் கொடுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டதை பரிசீலனை செய்துன்னா புதிய மாற்றங்கள் எதுவும் செய்ய முடியுமா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புகள் கொடுக்கப்பட்ட போது பரிசீலனை செய்து அவற்றில் மாற்றங்கள் செய்யவும் இவருக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. இந்த தலைமை நிர்வாகிங்கிற தலைப்பில் பணிகளை முன்கூட்டி திட்டமிடுறாரு. திட்டமிடப்பட்ட பணிகளை அறிக்கையின் அடிப்படையில் பிற்கால தேவைகளுக்காக என்ன செய்கிறாரு, முன்கூட்டி கணிக்கிறாரு. அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் ஒழுங்குபடுத்துகிறாரு. பல்வேறு துறைகளுடைய செயல்பாடை என்ன செய்யணும், ஒருங்கிணைக்கணும். அதுக்கு மேலாண்மை அதிகாரிகள் ஏற்றப்படும் கொள்கைகளை நிரல்களை என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். அதான் செயலாற்றுதல். அதுக்கு செயல்பாட்டு மேலாளர்கள் என்பது பல்வேறு துறை மேலாளர்களுக்கு நிறுவன கொள்கைகளை முடிவுகளை என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். புதிய பணிமுறைகள் அமைப்புகளை அவர் வடிவமைக்கணும். லாஸ்ட்டாக சொல்ல போனேன்னு சொன்னால் அனைத்தையும் அவர் அவ்வப்பொழுது பரிசீலனை செய்து ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருப்பின் மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். மாணவிகளை இதை ஏன் நான் 2ஆக பிரித்து போடுறேன்னா அந்த பாயிண்ட்ஸ் நீ படிக்கணும். ஃபஸ்ட்டில் மேலாண்மை பணிகள், அதில் மெயின் அவர் எப்படி செயலாற்றார், தலைமை நிர்வாகியாக கருதப்படுறார். தலைமை நிர்வாகிங்கிறதுனால அவர் 8 பாயிண்ட்டை என்ன செய்கிறார், 8 வித பணிகளை செய்கிறார். இது அடி மனப்படம் பண்ணு. அடுத்து 2வது பாயிண்டில் மேற்பார்வை பணிகள். இந்த மேற்பார்வை பணிகளின் கீழே அவர் என்ன செய்கிறார் பாரு, 7 வித பணிகளை செய்கிறார். 7 வித பணிகளை செய்கிறார். மேற்பார்வை அப்படின்னு சொல்லும்போது ஊழியர்களை பணியாற்ற வச்சுட்டு அவர்களை செயல்பட வச்சுட்டு அவர்களை கண்காணிக்கக்கூடிய ஒன்று இல்லையா. இவர் கண்காணிக்கும் பொழுது அவர் ஃபஸ்ட்டில் பணிகளை பிரித்து வழங்கணும். எந்தெந்த ஊழியர்களுக்கு அவங்கவுங்க தகுதி, அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப பணிகள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த பணியாளருடைய தகுதி அனுபவத்திற்கு ஏற்றபடி பணிகள் பிரித்து வழங்க வேண்டும். 2வது பணிகளை நம்ம முன்கூட்டியே நம்ம என்ன செய்யறோம்னா திட்டமிட்டபடி செய்து முடிக்க வேண்டும். நீங்கள் இப்போ பாரு, இப்போ 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரில் 5 பேரை கொள்முதல் துறைக்கு, 5 பேரை விற்பனை துறைக்கு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்க. இப்போ இந்த சூழ்நிலையில் முன்கூட்டி நம்ம திட்டமிட்டுட்டோம். இப்போ இந்த 5 பேரை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடிக்க அவங்க செஞ்சு முடிச்சிடுவீங்களான்னு அப்பப்போ செய்கிறாங்களான்னு என்ன செய்யணும், மேற்பார்வை செய்து முடிச்சிருவாங்க அப்படின்னு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். முடிக்கப்படும் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிறது சொல்லலாம். அடுத்து 3வது பாயிண்டில் அந்த பணியாளர்கள் ஆற்றிய பணியினுடைய திறன் அளவுகளை அவ்வப்பொழுது தரத்தை இருந்துச்சுன்னா ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 டன் உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 10 டன் உற்பத்தி பண்ணிட்டாங்களா, இல்லை சப்போஸ் ஒரு பேட்ச் 7 டன் தான் உற்பத்தி பண்ணால் 3 பண்ணலை, ஏன் பண்ணலை, அப்போ வெகு விரைவாக பண்ணுங்க, முன்னக்கூட்டி டைமுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாட்டு விதிகளையும் விதிக்கணும். எனவே பணியாளர்கள் பணியாற்றிய பணியின் தரத்தினை அளந்து அவற்றை கட்டுப்படுத்தி பணியினை நினைச்சணும் மேற்கொள்ளணும். அடுத்து காலம் தவறாமல் இருக்க பணியாளர்கள்லாம் பணிக்கு வரணும்ன்ட்டு உறுதி செய்யணும். அப்போ அவங்களுக்கு அட்டண்டன்ஸோ அல்லது நம்ம இது பண்ணுறோம் இல்லை ஃபிங்கரிங் இந்த மாதிரி ஒரு நேரம் பதியும் பொறிகளை பயன்படுத்தி காலம் தவறாமே அவர் என்ன செய்யணும், உறுதி செய்து கொள்ளணும்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு பணியாளர்களும் தாங்கள் செய்யக்கூடிய பணிக்கு தேவையான எழுது பொருட்களை வழங்கணும். அவர் எழுது பொருட்கள் வழங்கும்போது என்ன செய்யணும், அதிகமாக வழங்கிடக்கூடாது. அதே நேரத்தில் தட்டுப்பாட்டுடனே என்ன செஞ்சிடக்கூடாது, வழங்கிடக்கூடாது. போதிய அளவிலான எழுது பொருட்களை வழங்கி வேலையில் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து 6வதாக அவங்க பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள். இப்போ ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் பார்த்துட்டோன்னா அவங்களுக்கு தேவையான கார்பன் பேப்பர், ரிப்பன் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்படி உபகரணங்கள் என்ன செய்யணும், வழங்கி கொடுக்கணும். அடுத்தல என்ன சொன்னால் நன்கு தூய்மையாக ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில் அலுவலகத்தையும் பராமரிக்கணும். அலுவலகத்தை தூய்மையாக வைக்கணும். மேற்பார்வை பணிகள்னு பார்க்குறோம். ஊழியர்களை திறம்பட செயலாற்ற வைக்கிறது, அவங்க செய்யக்கூடிய வேலைகளை கண்காணிக்கிறதா மேற்பார்வை பணி. இதில் முதல்ல பணியாளருடைய தகுதி அனுபவத்திற்கு ஏற்ப என்ன செய்யணும், பணிகளை பிரித்து கொடுக்குறோம். அதுக்கு அவர் பணிகளை பிரித்து கொடுக்குறத முன்கூட்டியே திட்டமிட்டபடி அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்களான்னு உறுதிப்படுத்துகிறோம். அதுக்கு அவங்க ஆற்றிய பணியை தரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவோடு ஒப்பிட்டு பார்த்து முடிச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்துகிறோம். கரெக்டாக
டைமுக்கு வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யணும், கண்காணிக்கணும். அடுத்தால எழுது பொருட்கள்லாம் போதுமான அளவு வழங்கி பணி தடைபடாதபடியும் பொருட்கள் வீணாகாதபடியும் பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். அடுத்து 6வதாக உபகரணங்கள் யார் யார் என்னென்ன உபகரணங்கள் அவங்களுக்கு தேவையோ அத்தனை உபகரணங்களையும் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அவற்றை என்ன செய்யணும், பராமரிக்கவும் செய்யணும். அடுத்த அலுவலகத்தை தூய்மையாக நன்கு வச்சு என்ன செய்யணும், பராமரிக்க வேண்டும். அன்பான மாணவிகளை, மேலாளரின் பணிகள் கடமைகள் பார்க்குறோம். 4 ஹெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் 2 ஹெட்டிங் படிச்சிருக்கோம். ஏன் உனக்கு